வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்ட வாரியாக இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் ஒன் பை ஒன்னாக விண்ணப்பிச்சுக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள் எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம். கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் என்னென்னலாம் வேணும், என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, எல்லா விதமான அப்டேட்டையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிய வருது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவோம். நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு உண்டான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன் பை ஒன்னாக தெரியப்படுத்துவேன். ஓகேங்களா? அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, புதிய வியூஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஏதாச்சும் ஒரு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து தெய்வ தர்ச்சனை அதுமாரிலாம் எதுவும் கிடையாது. உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிராகரிப்பு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணி பார்த்துடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணிகளுக்கு உண்டான விண்ணப்பங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன சொல்கிறனோ அது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காத மாரி பார்த்துக்கிறது ரொம்ப பரவாயில்ல. ஓகேங்களா? அது எப்படி என்ன அப்படிங்கிறத நான் இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்லுவேன். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், கிராம உதவியாளர் பதவிகளுக்கு உண்டான விண்ணப்பங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா, அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இங்கிலீஷில் இருக்கணும், இல்லை அப்படின்னா தமிழ் லெட்டர்ஸில் தான் இருக்கணும். நீங்கள் வந்து தமிழில் எழுதுறதுனாலும் எழுதிக்கோங்க, இல்லை ஆங்கிலத்தில் தான் எழுதுவேன் அப்படின்னா ஆங்கிலத்தில் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா விதமான லெட்டர்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கேப்ஸ் லெட்டராக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் கேப்ஸ் லெட்டராக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மாவட்டத்தின் பெயர் ஃபஸ்ட் ஒன் போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரரின் புகைப்படம். ஓகேங்களா? விண்ணப்பதாரரின் புகைப்படம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவாக இது பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபோட்டோ வித் செல்ஃப் அட்டஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஃபோட்டோவுக்கு பின்னாடி செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சிக்னேச்சர் பண்ணி அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி உங்களுடைய சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் பெயர் ஆங்கிலத்தில் வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் தான் எழுதணும். ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா லெட்டர் ஃபார்மேட் ப்ளஸ் கொடுத்து அதுக்குண்டான ஃபார்மேட்டில் நம்ம வந்து எழுதிக்கணும். ஓகேங்களா? விண்ணப்பதாரரின் பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய லெட்டர்ஸ் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்தது, விண்ணப்பதாரரின் பெயர் தமிழில் இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தல் திருத்தலோ ரீமார்க்கிங்கோ ரீஒர்க்கிங்கோ பெலிக்கான் ஒயிட்னர் எரேசிங் இதுமாரி வந்து பிளேடு இதுமாரி எதுவுமே யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படி சப்போஸ் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வேறு மாற்றிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
தெய்வ தரிசனம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு ஏற்றாற் போல் நடந்துக்காதீங்க, உடனடியாக வந்து மாற்றிருங்க. ஓகேங்களா? அடுத்ததெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து இப்போ தெளிவாக சொல்கிறேன், பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் தந்தை கணவர் பெயர், அதாவது ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா தந்தை பெயர் போட்டுக்கணும். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவராக இருந்தீங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிருந்து அப்படின்னா கணவர் பெயரை நீங்கள் வந்து போட்டுக்கணும், பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா. அடுத்தது தொடர்பான முகவரி, அதாவது உங்களை வந்து தொடர்புக்கு உண்டான முகவரி கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸை ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நோட் பண்ணுறப்ப உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரியே நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுடைய அட்ரஸ் ஆன்லைனில் அப்படி தான் பதிஞ்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து இங்கே எழுதுகிறப்பையும் அதேமாரியே வந்து எழுதிக்கணும். அடுத்தது பின்கோடு. பின்கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பின்கோடை போட்டுக்கணும். அதேமாரி பாலினம், ஆணா பெண்ணா அப்படின்னு ஜென்ரல் கேட்குறாங்க, போட்டுக்கோங்க. தேசியம் அப்படின்னு கேட்டுருங்க, அதாவது நேஷ்னாலிட்டி அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியா, நீங்கள் வந்து இந்த இந்தியாக்குள்ளே தான் இருக்கீங்க, அதனால் நேஷ்னாலிட்டி இந்தியா போட்டுக்கோங்க. மதம், நீங்கள் என்ன மதமில் வரீங்க, இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா, என்ன மதமில் வரீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், பரவாயில்ல. அடுத்தது வகுப்பு, கம்யூனிட்டி கிராஜுவேஷன், அதாவது என்ன கம்யூனிட்டியில் வரீங்க. இப்போ எம்பிசின்னா அதில் என்ன பிரிவில் வரீங்க, எஸ்சின்னா அதில் என்ன பிரிவில் வரீங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதாவது வகுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடார், செட்டியார் இதுமாரி இருக்குல்ல, படையாச்சி, கவுண்டர், இதுமாரி எம்பிசியில் தனியாக இருக்குது, எஸ்சியில் தனியாக இருக்குது, எஸ்டியில் தனியாக இருக்குது, ஓபிசியில் தனியாக இருக்குது, எஸ்சியில் தனியாக இருக்குது, இதுமாரி எல்லாத்துலேயுமே பிசியில் தனியாக இருக்குது. இதுமாரி ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே ஒவ்வொரு பேட்ச் ஆஃப் பாயிண்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வகுப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு தெரியாது, இது என்ன வகுப்புன்னு நாங்கள் தெரியல அப்படின்னா உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அதேமாரியே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வகுப்பில் வரீங்க போட்டுக்கோங்க, என்ன மதம் போட்டுக்கோங்க, என்ன தேசியம்னா இந்தியா போட்டுக்கோங்க, பாலினம் ஆனா பெண்ணா கேட்டிருக்காங்க. பின்கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பின்கோடை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். அடுத்தது பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட்டு மந்த்து இயரு தனித்தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கணும். அதில் வந்து ஸ்லாஷ் போடக்கூடாது, மைனஸ் சின்ன ஐஃபனாக போடணும். ஓகேங்களா? ப்ளஸ் போடக்கூடாது, ஸ்லாஷ் போடக்கூடாது, சின்ன ஐஃபன் மட்டும் போடணும். டேட்டுக்கு பக்கத்தால் மந்த்துக்கு பக்கத்தால் இயர் போட்டுடணும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர். அடுத்தது உங்களுடைய சொந்த மாவட்டம், வட்டம் மற்றும் கிராம விவரங்கள், நேஷ்னாலிட்டி, டிஸ்ட்ரிக்ட், தாலுக்கா, வில்லேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை வந்து எப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன, கிராமம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி, டிவிஷன் ஆஃப் தாலுக்கா, வில்லேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருப்பிடம், நேஷ்னாலிட்டி, டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தாலுக்கா, இருப்பிடம் தாலுக்கா என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து வில்லேஜ், உங்களோட கிராமம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த வில்லேஜ் டூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது விண்ணப்பிக்கும் கிராமத்தின் பெயர், நீங்கள் என்ன கிராமத்துக்கு உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்குண்டான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்குறாங்க. அது வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து டீட்டெயில்ஸ், ஆதார் எண், கட்டாயமாக ஆதார் எண் கரெக்டாக இருக்கணும். ஆதார் எண் கரெக்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஆதாரில் உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்குதா, பதிஞ்சிருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அது எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்தது குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு நம்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பரை நீங்கள் வந்து போட்டுக்கணும். அடுத்தது கைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்கிறதில்ல அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. அடுத்தது மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மெயில் ஐடி, இதை வந்து ஜிமெயிலாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா
உங்களுடைய பர்சனல் மெயிலாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது உங்களுடைய கல்வி தகுதி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், என்ன கல்வி தகுதியில் வரீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்து போட்டுக்கோங்க. தொழில்நுட்ப தகுதிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்களா, ஏதாவது இந்த ஒயர் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புக்கு ஏதாவது படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை வந்து எப்படி என்னன்னு பார்த்துக்கோங்க. மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கெலாம் ஆம் கொடுத்துக்கோங்க. ஓட்டுநர் உரிமை எண், அதாவது உங்களுடைய லைசன்ஸ் நம்பர் கேட்குறாங்க, போட்டுக்கோங்க. உரிமை செல்லுபடியாகும் தேதி, அதாவது லைசன்ஸ் வேலிடிட்டி டேட், அதாவது லாஸ்ட்டு வேலிடிட்டி முடியுமில்ல அந்த டேட்டை கேட்குறாங்க, அது வந்து போட்டுக்கோங்க. மற்ற விவரங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும். மொழி விவரங்கள், டீட்டெயில்ஸ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை ரைட் பண்ணணும். குற்றவாளி வழக்கில் ஏதேனும் இருப்பின் அதன் விவரங்கள், டீட்டெயில்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆம்னா அதுக்குள்ளான எண் போட்டு சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஆம் இல்லை. ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்றிதழ், கல்வி தகுதி, ஓட்டுநர் உரிமை, சாதி சான்றிதழ், முன்னாள் இராணுவ வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள், தமிழ் வழியில் பயின்றவர்கள், ஆதரவற்ற விதவைகள், இதர ஆவணங்கள் குறிப்பின விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இது அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து இங்கிலீஷில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஆதார் கார்டு நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், நேஷ்னாலிட்டி சர்டிஃபிகேட், அது இருப்பிடச் சான்றிதழ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், டிரைவிங் லைசன்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ் மேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் சேலஞ்சடு அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவைக்கு உண்டான பிலோ சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இதர ஆவணங்கள் குறிப்பிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் டாக்குமெண்ட் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட் டேட், அதாவது எப்போ வந்து சப்மிட் பண்ணுறீங்க அதுக்குண்டான டேட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இந்த பக்கம் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு A4 போஸ்ட் கார்டில் ஃப்ரண்ட் அட்ரஸ் போட்டு தெளிவாக வந்து விண்ணப்பிக்கணும். எந்த மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிக்கிறாங்க. இப்போ இதுக்கு சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு. யாரெல்லாம் விண்ணப்பிக்கணுமோ உடனடியாக விண்ணப்பிச்சுக்கோங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.